ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஸ்டார்டர் இருக்கிற இடத்துல இருந்து 0.5 ஸ்கொயர் mm அல்லது 1 ஸ்கொயர் mmல 2 ஒயரை வந்து டேங்க் பக்கத்து வரைக்கும் ரன் பண்ணணும். நம்ம ரன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ளோட்டை வந்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அங்கே வந்து நம்ம அந்த ஃப்ளோட்டில் உள்ள ஒயரை எடுத்துட்டோம். ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரெட்டு கலர் இருக்குது, ஒரு ப்ளூ இருக்குது, ஒரு பிளாக் கலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் உள்ள ஸ்லீவர் ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணுறோம். 3லேயுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப்பில் ஓவர் ஹெட் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ரெட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை நம்ம கட் பண்ணி தள்ளிடுறோம். மீதி வந்து அதை 2 ஒயர் ஃப்ளோட் மாடலில் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் வருது, ஒரு ப்ளூ வருது. சரிங்களா? இதில் வந்து அடுத்து நம்ம இப்போ எப்படின்னா அந்த ஃப்ளோட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு போடக்கூடிய வெயிட் நம்ம எப்படி மாற்றுறதுங்கிறத இப்போ காட்ட போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாக் இருக்கும். ஃபஸ்ட் அந்த லாக்கை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்ன பொசிஷனில் போடணுங்கிறது நான் போடுறோம் பார்த்திங்களா, இதே பொசிஷனில் தான் நீங்கள் அதை போடணும். போட்டுட்டு நமக்கு எந்த பொசிஷனில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் தேவைப்படுது, அதாவது நம்ம டேங்கோட ஆப்ரேட்டிங் ரீஜன் வாட்டர் லெவல் எவ்வளோ ஏரியாவில் நமக்கு ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிறத இந்த ஃப்ளோட்டில் போடக்கூடிய வெயிட்டு தான் அதை டிசைட் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் ரெட் கலர் ஒயரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒயரை பார்த்திங்கன்னா ஒன்று பிளாக் கலர் இருக்கும், இன்னொன்று ப்ளூ கலர் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வெயிட் வந்து எப்படி உள்ள நம்ம போட போகிறோங்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த போட்டுட்டோம். அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொண்டு வரணும். எந்த லெவல் வரைக்கும் நம்மளோட டேங்கு ஹைட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அதோட ஆப்ரேட்டிங் ரீஜனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 12 inches to ஒரு 15 inches அந்த லெவலில் நீங்கள் ஃபிட் பண்ணாலே டேங்கோட 50% வந்து மோட்டர் ஆன் ஆகும், ஓவர்ஃப்ளோ பொசிஷன் வந்ததும் ஆஃப் ஆகும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் அந்த வெயிட்டை எப்படி லாக் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் லாக் பண்ணுறோம். அதே மாதிரி போட்டு லாக் பண்ணி ஒரு டைட் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த வெயிட் வந்து மூவ் ஆகாது, அதில் டைட்டாக அப்படியே இருந்துடும். ஸோ மாட்டியாச்சு. இப்போ நம்ம வெயிட்டை மாட்டியாச்சு. ரஃபாக வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம அதோட இதை டிஸ்டன்ஸையும் நம்ம ஃப்ளோட்டுக்கும் அந்த வெயிட்டுக்கும் இடையில வந்து 1 feet இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ வந்து ஃப்ளோட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து டேங்குக்கு வெளியில் வந்து நம்ம வந்து அந்த வெயிட்டை வந்து ஓவர்ஃப்ளோ லெவலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சு நம்ம அதை பிடிச்சிட்டு கீழே வந்து பாலை வந்து கை வச்சு கொஞ்சம் மேலே தூக்கும்போது ஒரு பொசிஷனில் வரும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு என்ன சவுண்டுன்னா உள்ளே ஒரு பால் இருக்கும், மெட்டல் பால். அந்த பால் வந்து உள்ள ஒரு 2H சுவிட்ச் மாதிரி 2H சுவிட்சை ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த பொசிஷனில் எப்போ அந்த ஃப்ளோட் வருதோ அந்த டைமில் அந்த மோட்டருக்கு போகக்கூடிய அந்த சிக்னல் மோட்டருக்கு போய் மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். இதுதான் வந்து ஓவர்ஃப்ளோவை கட் ஆஃப் பண்ணக்கூடியது சிக்னல். எகைன் அதை அப்படியே கீழே வரும்போது இன்னொரு பொசிஷனில் டக்குன்னு ஒரு சவுண்டு ஆகும். அந்த சவுண்ட் இருந்தாச்சுனாலே மோட்டர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ அப்போ என்னென்னா டேங்கில் தண்ணி கீழே ஃபால் ஆகிருக்குங்கிற மீனிங்காட்டு சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி வெளியில் வச்சு நம்ம அந்த பொசிஷனை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேங்கில் ஒரு ஹோல் போட்டு அப்படியே இந்த ஃப்ளோட்டை உள்ளாடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இப்போ ஓவர்ஃப்ளோ பைப்பு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். நான் போகக்கூடிய பைப்பு தான் ஓவர்ஃப்ளோ பைப்பு. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் இது மூலமாக வெளியில் போய் எக்ஸிட் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி உள்ள இன்லெட் பைப் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு சின்ன ஹோல் போட போகிறோம், ஒரு 8 mm ஹோல். அந்த 8 mm ஹோல் வந்து நம்ம இப்போ ஒரு ஹேண்டில் மிக்சினை வச்சு போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா டேங்கில் ஹோல் போடுறாங்க. இப்படி ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளோட்டை எடுத்து டேங்கு உள்ளாடி இருந்து அந்த கேபிளை வந்து அது மூலமாக உள்ளே இருந்து வெளில எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோட்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். டேங்குக்குள்ளே நம்ம ஃப்ளோட்டை மெல்ல உள்ளே விட்டுட்டு அந்த ஹோல் போட்டு அந்த ஹோல் மூலமாக அந்த ஒயரை வந்து வெளியில் எடுக்கணும், உள் சைடு இருந்து வெளியில் எடுக்கணும். இப்போ ஃப்ளோட்டை வந்து நம்ம ஒயரை வெளியில் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ளோட்டை வந்து நம்ம மினிமம் வந்து ஆஃப் டேங்க் வாட்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் ஆஃப் டேங்க் வரைக்கும் டிஃபால்ட்டாக வாட்டர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷனில் வச்சு நம்ம இப்போ இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஹோல் மூலமாக ஒயரை வெளியில் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேகு போட்டு அதை டைட் பண்ணி விட்டுறோம். டேக் போட்டு டைட் பண்ணும்போது அந்த ஒயர் வந்து அதில் கீழே வந்து நழுவி போகாமல் இருக்கும்போது அந்த லெவல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண லெவலு டிஃபால்ட்டாக அப்படியே பர்மனெண்ட்டாக மெயின்டைன் ஆகும். எப்போவுமே ஆஃப் டேங்கில் ஆன் ஆகி ஓவர்ஃப்ளோ மட்டத்தில் ஆஃப் ஆகுறது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. வந்து 0.5 ஸ்கொயர் mm அல்லது 1 ஸ்கொயர் mmல 2 ஒயர் ரன் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒயரும் ஒரு ப்ளூ ஒயரும் வருது. அதே மாதிரி ஃப்ளோட்டில் இருந்தும் ஒரு பிளாக் ஒயரும் ப்ளூ ஒயரும் வருது. இப்போ நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டில் வந்து 2 ப்ளூ ஒயரையும் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ ப்ளூ ஒயரை கனெக்ட் பண்ணி நீட்டாக டேப்பு போட்டு நல்லா நீட்டாக சுற்றி விட்டாச்சு. இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிளாக் ஒயரையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒயர் மாற்றி எப்படி கொடுத்தாலுமே அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு கண்டினியூட்டிக்கு வேண்டி தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒயர் எப்படி மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக்கு ஒயரை இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து மேலே ஓவர்ஹெட் டேங்கில் எப்படி ஃப்ளோட் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓவர்ஹெட் டேங்கில் கனெக்ட் பண்ணும்போது ரெட்டை வந்து கட் பண்ணி டம்மி பண்ணி விட்டுட்டோம். ஸோ நம்ம இப்போ சம்புக்கு போடும்போது நம்ம இந்த ஒயர் 3 ஒயர் இருக்கக்கூடியதில் ப்ளூவை டம்மி பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃப்ளோட்டை எடுத்துட்டோம். வெயிட்டை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறது ரஃப்பாக ஒரு 1.5 ஃபீட்டில் வந்து ஃப்ளோட்டு ஹேங் ஆகிற மாதிரி நம்ம இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா சம்புக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளோட்டை. ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த ஃப்ளோட் வந்து ஃபுட்பாலுக்கு மேலே ஹேங் ஆகிற மாதிரி மெயினாக பார்த்துக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து சம்புக்குள்ளாடி நம்ம ஃப்ளோட்டை வந்து உள்ளே இறக்கும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது அந்த ஃப்ளோட் வந்து ஃபுட்பால் லெவல்லேருந்து மேலே ஹேங் ஆகிற மாதிரி நம்ம வெர்டிக்கலாக ஹேங் ஆகிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ தண்ணி இதை டச் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி இருக்கிறனால அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி இருக்கக்கூடிய பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது. தண்ணி கீழே கம்மியாகி கீழே போகும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோட் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஒரு 45 டிகிரிக்கு கீழே போகும்போது அது வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து தண்ணி கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்து மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். என்ன தண்ணி வந்துடுச்சு. ஸோ இந்த ஃப்ளோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மிதந்து மேலே வரும். மேலே வந்து அந்த நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷன் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி ஸ்டாப் ஆகிரும், மோட்ரு ஆஃப் ஆகிரும். இப்போ ஃப்ளோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்துட்டு வருது, மேலே மிதந்துட்டு வருது. தண்ணி வந்து எவ்வளோ தூரம் உள்ளே வந்து இப்போ நிரம்பிகிட்டு இருக்கோ அதை பொறுத்து ஃப்ளோட் வந்து மேலே வரும். மேலே மிதந்து வரும்போது பர்டிகுலர் பொசிஷன் வந்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் வந்து அந்த சிக்னலை வந்து கீழே நம்ம ஸ்டார்டர் கொடுத்து மோட்டரை ஆஃப் பண்ணிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வந்து மிதந்து மேலே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ